விஜயதாச ராஜபக்ஷ கருத்தொன்றை முன்வைக்கிறார். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. தேசிய அடையாளத்தை காக்க தவறிவிட்டோம், நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ என்பது அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அவர் கூற வருகின்ற விடயங்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். நாட்டின் தேசிய அடையாளம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய இரண்டு விடயங்களையும் பாதுகாத்திருந்தால் இந்நாடு சிங்கப்பூரையும் மிஞ்சிய நாடாக இருந்திருக்கும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சர் கீழ் இருந்து வரும் தேசிய சமாதான மற்றும் நல்லிணக்க பணியகத்தின் ஊடாக செயற்படுத்தப்படுகின்ற மாவட்ட சகவாழ்வு சங்கம் அமைக்கும் செயற்பாடுகளின் மூன்றாவது நிகழ்வும் அம்பாறை மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னர் எமது நாடு விழ முடியுமான இறுதி கட்டத்துக்கே சென்று விழுந்தது. இந்த நாட்டை பொறுப்பெடுக்க யாரும் இல்லாத அளவுக்கு நாடு சென்றது. அந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடையூறுகள் இருந்த போதும் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பெடுத்து இதுவரைக்கும் நாட்டின் நடவடிக்கைகளை முன்னெடுத்துகின்றோம். உலக வங்கி, சர்வதேச நாணய, அமெரிக்க அரசாங்க திணைக்கள ஆகிய அனைத்தும் வீழ்ச்சியடைந்த நாடொன்று இந்தளவு குறுகிய காலத்தில் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதை கண்டதில்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் அர்த்தம் இந்த நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுள்ளன என்பது அல்ல. எமக்கு தீர்த்து கொள்ள இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் செயற்படுத்துவோம். வடக்கில் யுத்தம் ஒன்று இருந்தது, தெற்கிலும் யுத்தம் ஒன்று இருந்தது. இவற்றால் இந்த நாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்கவிருந்த இளைஞர்களின் உயிர்கள் இல்லாதிருந்தமை மாத்திரமே ஏற்பட்டது. இதற்கு காரணமான இரண்டு விடயங்கள் இருந்தன. முதலாவது, நாங்கள் இலங்கையர் என மார்த்தட்டி கொண்டாலும் எமது நாட்டின் தேசிய அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தமே மற்றையதாகும். எனவே இந்த இரண்டு விடயங்களையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தால், அரசியல்வாதிகளின் கற்பனை கதைகளை கேட்காமல் செயற்பட்டிருந்தால் இந்த நாடு சிங்கப்பூரையும் மிஞ்சிய நாடாக இருந்திருக்கும். மேலும் இந்த வருடத்தின் ஆரம்ப பாராளுமன்ற அமர்வின் போதும் தேசிய ஐக்கியம் மற்றும் மறுசீரமைப்புக்கான சட்டமூலத்தை அனுமதித்துக் கொண்டோம். இந்த புதிய சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பின் ஊடாக ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் சகவாழ்வு சமூகம் ஒன்றை அமைத்து அதன் தலைமைத்துவத்தை கிராமத்தின் மத தலைவர்களுக்கு அதே போன்றும் தலைமைத்துவம் வகிக்க முடியுமான நபர்களுக்கு வழங்குவோம். கிராமத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்க அவர்களுக்கு முடியும். இந்த முறையாக செயற்படுத்தப்பட்டால் அரசியல்வாதிகளின் பின்னால் அடிமைகள் போன்று செல்வதற்கு யாரும் தேவை ஏற்படாது. கிராமங்களின் நடவடிக்கைகளை இனம் மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் கிராமத்தின் பிரச்சனைகள் போன்று வீழ்ச்சியடைந்திருக்கும் உற்பத்தி பொருளாதாரத்தையும் முன்னேற்ற முடியுமாக இருக்கும் என்பதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் அம்பாறையில் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி இருப்பது நாங்கள் காணலாம். இன்னும் ஒரு கருத்துன்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். இலங்கை எந்த ஒரு நாட்டினதும் பகுதி அல்ல, நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு செய்தி. இலங்கை எந்த ஒரு நாட்டினதும் பகுதியோ அல்லது கொலோனியோ அல்ல. இந்த நாடு எந்த ஒரு நாட்டினதும் பகுதியோ அல்லது கொலோனியோ ஆகப்போவதில்லை. அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதும் இல்லை என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என அமைச்சர் அரின் பெர்னாண்டோ தெரிவித்திருந்த கருத்துறவில் குறிப்பிடும் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டது அமைச்சர் அரின் பெர்னாண்டோ அங்கு எமது நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்து வரும் வரலாற்று ரீதியான தொடர்புகள் மற்றும் கலாச்சார தொடர்புகள் சம்பந்தமாக கருத்து தெரிவித்து வந்த நிலையிலேயே இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்ற வார்த்தையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெரிவித்த தகவல்களை முழுமையாக கேட்பதன் மூலமே இதன் உண்மைத்தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நாடு எந்த ஒரு நாட்டினதும் பகுதியோ அல்லது காலனியோ ஆகப்போவதில்லை. அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதும் இல்லை. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்செழுத்திடும் போதும் அவை இரண்டு நாடுகளுக்கும் பிரயோசனம் அளிக்கும் வகையில் கைச்செழுத்தப்படுகின்றன. என்றாலும் எமது நாட்டின் சட்டத்துக்கு அமைய இந்த நாடு வேறு நாடொன்றின் பகுதியாக முடியாது என்பதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் இந்த விடயத்திற்கும் விளக்கம் ஒன்றை வழங்கியிருக்கிறார்.